மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதுரை நகரத்தார் சங்கத்துடைய தலைவர் பைரவன் அவர்களே, துணைத் தலைவர் சொக்கலிங்கம் அவர்களே, செயலாளர் சோமசுந்தரம் அவர்களே, இணைச் செயலாளர் வள்ளியப்பன் அவர்களே, பொருளாளர் ஏ லட்சுமணன் அவர்களே, இங்கே என்னுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய முது முனைவர் கதிரேசன் சார் அவர்களே, அன்பு நண்பர் ரவி அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நகரத்தார் சங்க உறவு பெருமக்களே, நான் உங்களுடைய ஒரு விருந்தினர். இங்கு எல்லாம் உறவு, நான் மட்டும் உங்களுக்கு ஒரு விருந்தினராக மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கனவோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய தாய் தந்தையர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எங்கே பேச கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். ஏன்னா படிப்புக்கும் எனக்கும் உள்ள ஒரு காதல் அது. நகரத்தார் சங்கம், நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய சமூகம் எனக்கு பல ஆண்டுகளாக அறிமுகம். என்னுடைய சோஷியல் மீடியா SLG மீடியான்னு ஒன்று இருக்கும். அதில் முதல் முறையாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 மில்லியன் வியூக்கு அதிகமாக போனது நான் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒன்று பேசியிருந்தேன். ரொம்ப நாளாக சொல்லுவாங்க, அந்த யூடியூப்பில் பூஸ்ட் பண்ணிடுவோன்ருவாங்க. ஆனால் 10 லட்சம் ஐ திங்க் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய மக்கள் தொகை ஒரு 10 லட்சம் இருக்குமா, குறைவு தானா? ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், என் வீடியோவை நாட்டுக்கோட்டை செட்டியார் மட்டும் பார்க்கலப்பா, தமிழ்நாட்டில் இருக்குன்னா 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பு என்ன ஆகிவிட்டது, ஜாதி என்றாலே ஒரு தவறான வார்த்தை, குலம் என்றாலே ஐயோ அவர் ஒரு மனிதரே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார்கள். நான் பாஜகவை சேர்ந்தவன், இங்கே அரசியல் எதுவும் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் சார் ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னார். தனியாக இருக்கிற விலங்குகள், கூட்டமாக இருக்கிற விலங்குகள். மனிதன் ஒரு சோஷியல் அனிமல், கூட்டமாக இருக்கக்கூடியவன், சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியவன். இந்த கூட்டம் என்பது உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் ஒரு கூட்டமாக இருக்க முடியாது. 12 ராசி பலன் இருக்க மாரி பிரிஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கும். அது இடம் சார்ந்து, மலை சார்ந்து, மொழி சார்ந்து, நிறம் சார்ந்து, தொழில் சார்ந்து இன்று பல விதமான பிரிவினைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த மண்ணை, இந்திய தேசத்தை உயர்த்துகிறோம் என்பதுதான் இந்தியாவோட வரலாறு. தமிழ்நாட்டிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் என்றாலே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சில விஷயத்தை நான் சொல்லிவிட வேண்டும். தமிழர்களுக்கு பலவிதமான உணவு குஷன், சிக்கன் செட்டிநாடில் ஆரம்பித்து அத்தனையும் கொடுத்த பெருமை நாட்டு செட்டிநாடர்களுக்கே உரியது. நகரத்து அமைப்பு, மெட்ராஸில் CIT காலனி, நான் அங்கே இருக்கிற ஏரியா, எங்கள் ஆஃபீஸ் இருக்க ஏரியாலாம், எப்படி அந்த ரோடு மட்டும் 1950-60 இவ்வளோ பெரிய ரோடாக வந்தது நான் யோசித்த பொழுது, அதை வடிவமைத்தவர் பெரியவர் செட்டியார் அவர்கள். ஏன் அந்த சிந்தனை? அவர் சொன்னார், நண்பர் என்னுடைய அந்த உங்கள் பிளட்டிலே பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாரு. பிளட்டில் ட்ரெடிஷனும் ஜெனட்டிக்ஸாகவும் வரும், கலாச்சார ரீதியாகவும் ஒரு அறிவு நமக்கு வருகிறது. அது மறக்க முடியாத உண்மை. நான் கலாச்சாரத்தை அதிகம் நம்புவேன். ஏன்னா ரத்தத்தில் என்ன வருது எனக்கு தெரியாது. கலாச்சாரம் கண்டிப்பாக கை கொடுக்கிறது. அவர் நகரத்தார் கலாச்சாரத்தில் பிறந்ததனாலே சென்னை நாளை இன்னும் 50 ஆண்டுகளில் எப்படி வரப்போகிறது என்று தெரிந்து அதற்கான வீதிகளை மிகப்பெரிய வீதிகளாக உருவாக்கி கொடுத்த பெருமை அவர் செட்டியார் அவர்களுக்கு உண்டு. அந்த வீதியில் தான் CIT காலனி இன்றைக்கும் அவர் சொல்லுவார், நம்ம நண்பர் அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டுந்தாப்பா 4 கிரவுண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போல்லாம் வாங்க ஆள் இல்லை, இன்னைக்கு CIT காலனியில் விற்க ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரியான, அதுமாதிரி சைவ சமயம் சார்ந்த தொன்றுகள், கோயில் தோறும் மடங்கள், மடங்கள் தோறும் சோறு. காசு இல்லை, நம்ம கவலைப்பட தேவையில்லை, காசி போனால் கூட. அந்த மாதிரியான மிகப்பெரிய பங்களிப்புகளை கொடுத்த ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் தொடர்ந்து
முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கும் என்று எனக்கு பிரியமான என் அன்னை மீனாட்சியை நினைத்து வேண்டிக் கொள்கிறேன். மாணவர்களை பொறுத்த மட்டிலே என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், சார் எப்படி படிக்கலாங்கிற வார்த்தையும் சேர்த்துட்டாரு. மாணவர்கள் அவங்க சாய்ஸை பண்ணும் பொழுது 3 விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று உங்களுடைய பர்சனாலிட்டி சார்ந்தது, உங்கள் மனம் சார்ந்தது. உங்கள் மனசில் என்ன பிடிக்கிறது? இந்த கண்ணை மூடிட்டு பார்த்தா எனக்கு என்ன பிடிக்குதோ அதான். அப்துல் கலாம் பறக்க பிடிக்குது என்றார். அவர் அதை நோக்கி பயணித்தார், உண்மையிலே பறந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனதுக்குள் ஒரு இன்டர்னல் ஒரு டிசையர் இருக்கு. அது என்ன உங்களுக்கு அப்படி இதை எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம அர்ஜுன் சார் படம் பார்த்து தேசபக்தி வர மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாட்டு போட்டோன்னு எந்திரிச்சு வரப்பா நின்றுட்டு வெளியே வந்த உடனே அடுத்த வேலை இந்தியாவை திட்டுறதோ அப்படி இல்லை. அது உள்ளுக்குள்ளே ஒரு அசையாத ஒரு பேசிக் டிசையர்னு சொல்கிறோம். அது என்ன சொல்லுது? இப்போ இதுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் பெரும்பாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு சார் சொல்லிட்டாரு, அம்மா அப்பா சொல்கிற ஒன்று தான் கேட்கணும்னு சொன்னார். அதை நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு குலமும் அப்படித்தான் அமைய வேண்டும். அதை தாண்டி போகும்பொழுது அந்த குலத்துடைய கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய பங்கு இருக்குது. ஏன்னா கலாச்சாரம் தான் ஒரு மனிதனை கண்டிப்பாக உருவாக்குறது நம்பிக்கை கொண்டவன் நான். இங்கே ஜாதி என்றாலே உயர்வு தாழ்வு அப்படி அல்ல. ஒரு ஜாதி என்றாலே, ஒரு குலம் என்றாலே ஒரு ஐடென்டிட்டி. திருவள்ளுவர் எல்லா இடத்திலும் குலப்பெருமை பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நல்ல குலத்தில் பிறந்தவர் என்று சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல குலத்தில் பிறந்தவர் அவர் மீண்டும் வாழ்ந்து வளர்ந்து ஒரு நல்ல குலத்தை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் பிறக்கிற குழந்தை மீண்டும் நல்ல குலத்திலே பிறக்கும், அவர் நல்லவராகவே வாழ்வார். ஸோ இந்த குலமும் ஜாதியும் ஒன்றும் வேறல்ல. ஸோ அந்த வழியில் இந்த கல்யாணம் போன்ற விஷயங்கள் குலத்திலிருந்து வெளியே போகும் பொழுது இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதனாலேயே உறவுகள் விரியடைய வேண்டும். தமிழர் என்ற உறவிலே நானும் நீங்களும் உறவாகி கொள்கிறோம். இந்தி என்ற உறவிலே நாமளும் கர்நாடகக்காரர்களும் ஆந்திராக்காரர்களும் கலாச்சார ரீதியில் உருவாக்கிக்கிறோம். இல்லை என்றால் நாம் ஏன் காசியில் போய் மடம் வைத்து அங்கே சாப்பாடு போட்டு கொண்டிருக்க வேண்டும்? நம்ம சிவனும் அவங்க சிவனும் வேற வேற என்றால் நமக்கு என்ன அங்கே வேலை? ஒரே சிவன் ஒரே கலாச்சாரம் என்ற புள்ளியிலே நம்ம நினைக்கிறோம். ஸோ சார் சொன்ன மாதிரி அம்மா அப்பா சொல்கிற அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கேளுங்க. அதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. அது போக போக உங்களுக்கும் தெரியும். அதற்கான மேடை இல்லை, அதனால் அதை பற்றி நான் விவரிக்கவில்லை. தாய் தந்தையர்களோட இன்ட்ரெஸ்ட் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெண்டை பார்ப்பாங்க, அவங்க அனுபவத்தை பார்ப்பாங்க. அவங்க அனுபவத்தில் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, எந்தெந்த துறைகளெல்லாம் அதிகமாக பணம் வருகிறது, எந்தெந்த துறைகளெல்லாம் மதிப்பு கூடுகிறது. இப்போ சார் சொன்னார், லாவில் இந்தியாவில் இப்போ நாங்கள் லாயர் தான் ஐஆர்எஸ்க்கு அப்புறம். ஸோ சிஏக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது என்று சொன்னார். அப்போ சிஏ வளர்ச்சியை அவர் ஃபீல் பண்ணுறார். அப்போ அவர் வேண்டிய வரும்போது பிகாம் நல்ல அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச பையனாக இருந்தால் அவனை சிஏ படிக்க வைப்பான் பார். ஏன்னா அவருடைய அனுபவம் ஒரு 20 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி நல்லா இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. ஸோ தாய் தந்தையர்கள் என்ன பார்க்குறாங்க, மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா, தாய் தந்தையர்கள் நம்ம பையன் எதை படித்தா இந்த சொசைட்டியில் பெரிய ஆள் ஆகலாம், எதை படித்தா அவளுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு சில நேரங்களில் பையன் மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. ஸோ இதுதான் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான காரணம். ஸோ மாணவர்கள் தாய் தந்தையர்கிட்டருந்து ட்ரெண்டை கற்றுக்கணும், தாய் தந்தையர்கள் மாணவர்கள்ட்டிருந்து அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கற்றுக்கணும். இந்த ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சார்ட்டு போட்டு ஒரு 5-6 துறையை ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு துறை கிடைக்கும். நண்பர் ரவி சொன்ன மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதில் நீங்கள் போகும் பொழுது உங்கள் பயணத்தில் களைப்பு இருக்காது. இல்லாவிட்டால் பயணத்தில் களைப்பு வந்துவிடும். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ என்னப்பா என்ன பண்ணால் வண்டி மூவ் ஆக மாட்டீங்கன்னு வந்துடும். ஆனால் பிடிப்பதை செய்யும் பொழுது பிடிக்கிறதுனா அதுக்காக டக்குன்னு அப்படியே ஒரு சூப்பராக மனசு பிடிச்ச அமைஞ்சு அப்படி இல்லை. சில நேரங்கள் பிடித்தது அமையும், சில நேரங்கள் மனம் அதை பிடித்து கொள்ளும். சார் சொன்ன மாதிரி அவர் மெடிக்கல் டாக்டராக போயிருந்தால் மேபி 2-4 பேஷண்ட்டை காரைக்குடியில் ட்ரீட் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு 1000 டாக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் டீனாக இருக்கும் பொழுது அதுக்கான எத்தனையோ விஷயங்களை அவர் செய்ய முடிகிற வாய்ப்பு வருது. ஆனால் அந்த பிரியம் அக்ரிகல்ச்சரில் போக போக அது வந்துடுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார் சொன்னார்,
நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் டிகிரி வந்து பிஹெச்டி டெக்கில் பிடெக் தான். எங்கள் அப்பா தியாகராஜா காலேஜ் ஆர்ட்ஸில் படித்தவர், 1969 பேட்ச். இந்த மதுரையில் படித்தாலே உருப்படாமல் போயிடுவோம், அதனால் கோயம்புத்தூரோ சென்னையே நீ போயிடுன்ட்டார். அப்போ பிஹெச்டி டெக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியும் என்னுடைய சாய்ஸாக வந்துச்சு. இன்ஜினியரிங் படித்த போது 12th முடித்த உடனே சார் சொன்னார் பிஇ பிடெக்கும் ஒன்றுன்னு. அது இப்போ எனக்கு தெரியுது, அப்போ தெரியல சார். அப்போ பிடெக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கு, இது கெத்தாக இருக்கே பார்க்க. சரி பிடெக், பிஹெச்டி டெக்கில் இருந்த ஒரே பிடெக் இப்பயும் அந்த ஒரே பிடெக் தான், பிடெக் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ நான் அந்த கவுன்சிலிங் போனால் அந்த மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, இப்போ அருப்புக்கோட்டையா நீ, அங்கே மில்லெல்லாம் இருக்குது, நீ பிடெக் எடு, உங்கள் ஏரியாவை டெவலப் பண்ணுன்னு சொன்னார். சரி, எனக்கு அவர் சொன்ன காரணம் எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் பிடெக்குங்கிற வார்த்தை கெத்தாக இருந்துச்சு. சரி எடுத்துருவோம் பிடெக்குன்னு. அப்புறம் தெரிஞ்சது பிஇ மெக்கு தான் அங்கே ஸ்ட்ராங் கோர்ஸுன்னு. பிஇ மெக்குக்கு தான் ஜாஸ்தி பிஹெச்டி டெக்கில் வேல்யூ. ஸோ 3வது விஷயம் ட்ரெண்டு. அம்மா அப்பா, அதாவது நம்ம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்கிறோம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்றோம். ஏன் தாய் சொன்னால் மந்திரம் இல்லையான்னு கேட்டால், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லைன்னா தாயை தவிர தன் மகனுக்கோ மகளுக்கோ முழுமையாக 100% எந்த ஒரு ஏஜ்லேயும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லது பண்ணக்கூடிய ஒரு உயிர் கிடையாது உலகத்தில். அதனால் அம்மா சொன்னால் அது கண்டிப்பாக நல்லது, அதான் மந்திரம், அதுதான் கோயில். ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. கோயிலில் முக்கியமான விஷயம் என்னது? மந்திரம். வாழ்க்கைக்கு முக்கியமானது வளர்ச்சிக்கான ஒரு மந்திரம். அப்போ அப்பாவுக்கு உலக அனுபவம் ஜாஸ்தி என்பதனால் உலகவிய விஷயங்களை அப்பாவிடம் கேட்டு அவர் சொல்வதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த காலத்து விதி. ஆனால் இன்றைக்கி எந்த அப்பாவாலையும் ஃபுல் நாலேஜ் எடுக்க முடியாது. அப்போ நம்ம ட்ரெண்டு பிடிக்கணும். ட்ரெண்ட் என்னது? டிவியில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த கல்லூரி இந்த வருஷம் ட்ரெண்டில் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் ட்ரெண்டில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பிடித்து உங்களுடைய ஆர்வம், உங்கள் தாய் தந்தையர் சொல்கிற ஃபீட்பேக், மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டு, இது இந்த 3வது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அது பயங்கர ஸ்பீடாக மாறும். இன்றைக்கி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி படிச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் பிஇ சிவில் திருப்பி பாப்புலர் ஆகிடுச்சு, பிஇ சிவில் திருப்பி பாப்புலர் ஆகிடுச்சுப்பாங்க. இப்போ எல்லாம் ஏஐன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 வருஷம் கழித்து டிஐன்னு பேசுவாங்க, இல்லை எக்ஸ்ஐன்னு பேசுவாங்க. ஸோ மாறிக்கிட்டே இருக்க போகுது. இந்த ட்ரெண்டை ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க பிடிச்சிருவாங்க, ஆனால் நம்மளால் பிடிக்க முடியாது. சார் சொன்னார் இந்த டியூவல் கோர்ஸ் இதெல்லாம் எம்பிபிஎஸ் படித்தா எம்டி படித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னார். எம்பிபிஎஸ் படித்து 5.5 ஆண்டுகள் எம்பிபிஎஸ் படித்து விட்டு எம்டி படிக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் படி சூஸ் பண்ணுறாங்க. கார்டியாலஜி, ஆர்த்தோ, டெர்மோ அப்படி சூஸ் பண்ணுறாங்களா? இதில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நண்பர் நான் பார்த்தேன், சொன்னாங்க ஒரு கம்ப்ளைண்ட். நாங்கள் அப்போலோவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்கம் டேக்ஸில் போது இந்த இன்கம் டேக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும், எல்லா மனிதர்களுடைய மனதுக்குள்ளேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஃபோன் டேப்பிங்கில் எல்லா மனசும் புரிஞ்சிடும். நான் தான் சொல்லுவேன் சைக்காலஜிஸ்ட்டு, சார் நீங்கள் ரொம்ப கவுன்சிலிங்லாம் பண்ணாதீங்க, ஒரு வருஷம் அவர் ஃபோனை கேளுங்க, எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அவர் பர்சனாலிட்டி, அவர் என்ன நினைக்கிறாருன்னு. அப்போ ஒரு டாக்டர் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாரு. என்ன நினச்சி ஆர்த்தோவில் அவருக்கு பிடிக்குது, ஆர்த்தோவில் வரவேற்பு ஜாஸ்தி இருக்கும், நல்ல சம்பாத்தியம் என்ன. ஆனால் திடீர்னு பார்த்தா உலகம் இப்போ ஃபுல்லாக டெர்மோவில் மாறிடுச்சு. டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர் தான் பணமாக பண்ணுறாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, யாரோ ஸ்கின் டாக்டர் ப்ராப்ளம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இன்னொரு கோர்ஸ் ஆர்த்தோ அப்படியே விட்டுட்டு டெர்மோ போட்டுட்டு ஆர்த்தோ பேருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஏன்னா ட்ரெண்டு மாறுது, ஏன்னா ட்ரெண்டில் தான் பணம் வரப்போகுது. ஸோ மனிதர்களுக்கு இந்த விஷயங்களில் மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கின்ற விஷயங்கள் இந்த 3 விஷயங்கள். நீங்கள் என்ன படித்தாலும் இந்த 3ஐ வைத்து நீங்கள் முடிவெடுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்வதை வைத்து முடிவாதுக்கங்க. 3, அதாவது உங்கள் எண்ணம், மனதிற்குள் என்ன, உங்கள் தாய் தந்தையரோட சிந்தனை. தாய் தந்தையர்னா உங்கள் தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா, உங்களுடைய எல்லா வெல்விஷஸ் வந்துடுவாங்க. 3வது, எங்கள் அப்பா சொன்னார் மதுரையில் படிக்காத கோயம்புத்தூரில் படிக்க. நான் கோயம்புத்தூர் போனால் அந்த வெதர் பிடிக்காது எனக்கு, இந்த வெயிலே இருந்துட்டு அந்த குளிர் பிடிக்கல, அந்த காற்று பிடிக்கல. சார் சொன்ன மாதிரி தான் 1 இயர் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது மதுரை தியாகராஜாவில் ஏதாவது இன்ஜினியரிங் மாற்றிடலாமான்னு. ஆனால் எங்கள் அப்பா ஒத்த கால்னார்,
ஆனால் தேங்க்ஸ் டு மை ஃபாதர், கோயம்புத்தூர் எனக்கு பிஸ்னஸ் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தது, ப்ராஃபிட் என்றால் என்ன சொல்லிக் கொடுத்தது, பொறுமைன்னா என்னன்னு சொல்லிக் கொடுத்துச்சு. பொறுமைக்கு அடுத்த அடையாளம் நீங்கள் தான், காரைக்குடி தான். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நேட்டிவாக பண்ணுறவங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி. ஸோ அந்த விஷயங்கள், 3 விஷயங்கள். 3வது, மனிதர்களுக்கு மற்றும் 5 விதமான தேவைப்படுகிறது. 1 மணி, 2வது பவர், 3வது புகழ், 4வது ரிலவன்ஸ். சார் சொன்ன 5 4 3 2 1 இல்லை, இது ஆல் 5, இதில் குறைச்சலே கிடையாது. 5வது மிகவும் எதிர்பார்க்கப்படுவது, ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் செய்வதில்லை, எமோஷன். எமோஷன் இல்லாவிட்டால் திருப்பி பயணம் கலைத்துவிடும். பல பயணங்கள் பாதியிலே முடிந்து விடுவதுக்கு காரணம் எமோஷனல் ட்ராட். எதுக்கு சார் வாழ்கிறோன்னு ஒரு கேள்வி வந்துடும். என்ன சார் பண்ண போகிறேன், புள்ள இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறேன் நான். எமோஷன். எமோஷன் ஈஸியாக கிடைக்கக்கூடியது கூட்டத்தில். ஏன் ஒரு குலத்தை, கலாச்சாரத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன் என்றால், எமோஷன் தனி மனிதனிடம் கிடைக்கவே கிடைக்காது. 4 நண்பரிடத்தில் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கூட்டு குடும்பத்திலும், ஒரு பெரிய குலத்திலும், ஒரு பெரிய அமைப்பிலும் தான் அந்த எமோஷன் கிடைக்கும். நான் என்னுடைய வில்லேஜில், இன்றைக்கி எங்கள் கிராமமே மாறிடுச்சு. நான் 17 வயசு வரைக்கும் கிராமத்தில் வளர்ந்தவன். எந்த தெருவில் நான் தடுக்கி விழுந்தாலும் என்னை தூக்கி பிடிக்க 3 பேர் வருவார்கள். சென்னையில் தடுக்கி விழுந்தால் பார்த்து விட்டு எல்லாம் போய்விடுவார்கள். அந்த எமோஷன், அதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள, மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 5, உங்களுடைய படிப்பு இந்த 5ஐ நோக்கி அமைய வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய குரு சொல்லுவார், பணமும் பவரும் சம்பாதிக்க வேணாம்னு நினைக்காத, அது கெட்டவர்கள் கையில் போயிடக்கூடாது. அது ஆற்றுல ஒரு தண்ணி மாரி, நீ குடிச்சிடணும் முதல்ல, இல்லை அவன் குடிச்சிட்டு உன்னை அடிச்சிடுவான். ஸோ நீ நல்லவன் நம்பினா ஃபஸ்ட்டு பணத்தையும் பவரையும் சம்பாதிக்க ஆரம்பின்னு சொல்லுவார். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். அதில் கொஞ்சம் கூட ஒரு என்னங்க பணத்தாசை பிடிச்சவனாக இருக்கான் அப்படிலாம் இல்லை. நம்ம நியாயமாக பணத்தை நோக்கியும் பவரை நோக்கியும் ட்ராவல் பண்ண வேண்டும். புகழை நீங்கள் சம்பாதிக்க முடியாது நேரடியாக. மரியாதையை சம்பாதித்து விடலாம். என்னை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, இது மரியாதை. நான் பேசிட்டு போனோன்னு என்னை பற்றி பேசுவீங்க பாருங்கள், அதான் புகழ். நான் வரும்போது வாங்க வாங்கன்னு சொன்னதெல்லாம் மரியாதை. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், IRS வாங்கியிருக்கேன், பழனியப்பன் சாருக்கு ஃப்ரெண்டு, சரி என்ன பண்ணுறது அப்படிலான்னு சொல்லி எனக்கு கொடுத்து விடலாம். ஆனால் நான் பேசிவிட்டு போனோம், அப்பா ஒரு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பேசிட்டு போனார்ப்பா, ஒரு 4 நல்ல விஷயங்கள் சொன்னார்ப்பா, அப்படிங்கிறது என்னுடைய புகழ். ஸோ மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தான் அவனுடைய கடைசி புகழ். வள்ளுவர் சொன்னது, உன்னுடைய நிலைத்த செல்வம் புகழ் என்று. ரிலவன்ஸ், அதுக்காகத்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ரிலவன்ஸில் ஸ்கில் செட்டுன்னு சொல்கிறோம். உங்கள் இண்டஸ்ட்ரியில் சார் டாக்டர் ரவி அவர்கள் நிறையா சொன்னார், ட்ரெண்டு மாறிட்டே இருக்குன்னு. ட்ரெண்டு மாறுதோ மாறலையோ, அந்த ரிலவன்ஸ், அந்த ட்ரெண்டில் அந்த ரிலவன்ஸ் காலியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. அப்போ ஸ்கில் செட்டை அப்கிரேட் பண்ணணும். ஸோ உங்கள் பர்சனாலிட்டியில் நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்க? நீங்கள் டெஸ்க் ஜாப் பண்ண ஆசைப்படுறீங்களா, ஃபீல்டு ஜாப், டூர் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? டூர் போனால் மார்க்கெட்டிங் சைடு போகணும், டெஸ்க் ஜாப் போனால் அக்கௌண்டிங் சைடு போகணும். நிறைய பேரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா அது ஒரு அப்ரோச். நான் சயின்டிஸ்ட்டாக இருக்க போகிறேன் சார், ஆனால் நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பர்சனாலிட்டிக்கு எது, இதை தாய் தந்தையரும் மற்றவங்களும் கைட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபில்டரிங் நீங்கள் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, இந்த 5 விதத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சரியான கல்லூரியை, சரியான கோர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மணிக்கு 2 விஷயம் முக்கியம். 1 பிஸ்னஸ், 2 ட்ரேடு. 2மே உங்கள் பிளட்டில் எனஃபாக இருக்குது, உங்கள் கலாச்சாரத்தில் எனஃபாக இருக்குது. ஆனால் கேபிட்டல், கவர்மெண்ட், பாலிசி இதெல்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் வேலை பார்த்து சம்பளத்தில், அரசாங்கத்திலேயோ வெளியிலையோ ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. இன்கமுக்கும் வெல்த்துக்குள்ள வித்தியாசம். இன்கம் மாதம் வர்றது, வெல்த்து உயர்ந்த இடத்துல எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறது. ஸோ வேலை வாய்ப்பிலிருந்து ஒரு பெரிய பணத்தை உருவாக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸும் ட்ரேடு பண்ணால் தான் பண்ண முடியும். அதுக்கு ஆந்த்ரப்ரனர்ஷிப் ஒரு பிகினிங் பாயிண்ட்.
பவர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா ரெண்டு வழி தான். ஒன்று சிவில் சர்வீஸ், இன்னொன்று பாலிட்டிக்ஸ். பாலிட்டிக்ஸ் ரொம்ப டஃப்னு எனக்கு வந்தப்பறம் தெரிஞ்சுது. முதலே தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த ஃபீல்டு பக்கம். ஜாலியாக இருந்திருப்பேன் சிவில் சர்வீஸில். நான் 15 இயர்ஸ் IRS முடித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆசை ஃபிலாசபி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ அதனால தான் நான் பாலிட்டிக்ஸில் வந்தேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் உங்களுக்கு தெரியும். அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும். அதில் சர்வே ஆகிறதே தினமும் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டு சர்வே ஆக வேண்டியிருக்கு. ஒரு 2 கார்டியாலஜிஸ்ட், 2 நெஃப்ராலஜிஸ்ட். ஸோ ஈஸியான பவர், ரொம்ப ஈஸியான பவர் சிவில் சர்வீஸ். ஒரு 2 ஆண்டுகள் கடுமையாக படித்தால், ரொம்ப அறிவாளியாக இருந்தீங்கன்னா 1 ஆண்டு கடுமையாக படித்தாலும் சிவில் சர்வீஸை கிளியர் பண்ணிடலாம். உங்கள் கையில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பவரை கொடுக்குது. எனக்கு தெரியாது IRS IAS சர்வீஸ் பாஸ் பண்ணால் இவ்வளோ மரியாதை இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு விஷயத்துக்காகவும் வேகத்துக்காகவும் இந்த சர்வீஸ்குள்ளே வந்தேன். நான் ஒரிஜினலாக PhD முடிச்சுட்டு IIM பண்ணிவிட்டு IIMல MBA பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ அப்ராடில் ஒரு 10 இயர்ஸ் முடிச்சுட்டு. அதுதான் ஒரிஜினல் திங்கிங். இப்போ தான் 28 வயசில் பிஸ்னஸ்லாம் வந்திருக்கு. ஒரிஜினல் திங்கிங் 10 வருஷம் வேலை, 35 வயசில் பிஸ்னஸ்பாங்க. ஆனால் உண்மையிலே 25 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க நல்லதுன்னு நான் இப்போ சொல்லுவேன். ஆனால் அப்பா யாரோ ஒரு கைடன்ஸ் வேணும், பணத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ சிவில் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்குரிய மக்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ ஒரு புகழ் இருக்கிறது. இந்த பவர்னா ஒன்று, பவருக்கு வந்து நெகட்டிவான மீனிங் வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா பவர் தெரியுது. ஆனால் பவரோடைய பர்பஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதில்ல. பவரோட பர்பஸ் அதை சரியாக செய்கிறது, நல்லது பண்ணுறது. அது பண்ணால் உங்களுக்கு புகழ் வராது. சர்வீஸ் ரிட்டையர் ஆன பிறகு தான் தெரியும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் அந்த பவரை ஒழுங்காக எக்ஸிக்யூட் செய்யணும். ஸோ இப்போ குஜராத்திலேருந்து அதிகமாக சிவில் சர்வீஸ் வரமாட்டாங்க. இந்தியாவிலே வளர்ந்த மாநிலங்களில் கம்மியாக சிவில் சர்வீஸ் வர்றது குஜராத் தான். ஏன்னா எல்லாம் 20 வயசில் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. பாம்பேயில் ஒரு கோர்ஸ் உண்டு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஒரு ரைடில் கேட்ட ஒருத்தன் FI BCom சொன்னான். என்ன புது டிகிரியாக இருக்குது FI BComனு. இன்னொரு ரைடில் போகும்போது SY BCom சொன்னாப்புல. என்ன SY BCom, BComல ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா FY BComனா ஃபஸ்ட் இயர் BCom, SY BComனா செகண்ட் இயர் BCom. அது BCom இன்கம்ப்ளீட்டாக நான் பண்ணேன். இல்லை சார், எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டியில், FI BComனு ஒரு சர்டிஃபிகேட். போதும் படித்தது, நான் பிஸ்னஸ் போயிடுறேன். அம்பானியும் அதானியும் FI BCom கேட்டகரியில் வந்தவங்க இன்றைக்கி 1 லட்சம் கோடிக்கு அதிகமான வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு தர்றாங்க. உலகம் முழுக்க பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் இருக்கோம். ஸோ அந்த FI BCom SI BCom மாரி வேகமாக படித்துவிட்டு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறது நல்ல விஷயந்தான். இல்லைனா சிவில் சர்வீஸுக்கு வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறது. ஸோ குஜராத் ஏன் சிவில் சர்வீஸ் சொல்லனா, அவங்க பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. நீங்களும் அதிகமாக பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்யூனிட்டி. என்னுடைய 2011 பிளாகில் எழுதியிருக்கேன், மேரிடைம் டைனஸ்டின்னு. காரைக்குடியோடைய கலாச்சாரத்தை பற்றி நான் முதலாக எங்கள் அமைச்சர் சார்பாக நான் காரைக்குடி வந்தப்போ முதலாக காரைக்குடி வந்து தங்கினேன். அப்போ தான் வந்து அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த மேரிடைம் டைனஸ்டியை பற்றி ஒரு 4-5 பக்கங்களில் எழுதினேன். ஸோ மெர்கண்டைல் கம்யூனிட்டி 2000 ஆண்டுகள் தொடர்ச்சியான கலாச்சார நாகரிகம் கொண்ட இனம் அவங்களுடைய இனம். ஸோ அந்த இதில் வந்து சிவில் சர்வீஸில் ஏன் வரணும் அப்படின்னா, இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் மட்டும் இல்லை, பவரும் தேவைப்படுது. உங்களுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாலும் பவர் வேணும். என்னுடைய ஒப்பீனியனில் எல்லா கம்யூனிட்டியிலேருந்தும் எல்லா சைடும் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்போ தான் தமிழ்நாடு ஒரு பூர்வமான வளர்ச்சிக்கு வரும். இந்தியா ஒரு பூர்வமான வளர்ச்சி இருக்கும். ஒருத்தங்க வளர்கிறாங்க, ஒருத்தங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. எல்லா சைடு ஆர்மியா, போலீஸா, சர்வீஸா, சிவில் சர்வீஸா, IAS IPS IFSஆ, மற்ற பிஸ்னஸா, இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, எல்லா இடத்துலையும் எல்லா சமுதாயங்களும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் சொந்தக்காரன்ட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பீங்க. எஜுகேஷனில் டவுட்னா ஃபஸ்ட்டு ரவி சார்ட்ட தான் போகும். அவர் தான் அடுத்த லிங்க் கொடுப்பார். இந்தமாரி உறவுகள் அடிப்படையில் தான் நம்ம வளர்கிற சமுதாயம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் இருக்கும் பொழுது அது ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது. ஸோ அந்த விஷயத்தில் சிவில் சர்வீஸில் அதிகமான பேரை உருவாக்குறன்னு அவர் தலைவர் வைரவன் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். நீங்கள் பிரியப்பட்டால்
நான் வந்து ஏஜிஎஸ் வரண்டா அப்படிங்கிற அந்த ஏஜிஎஸ் சினிமாவுடைய ஏஜிஎஸ் சினிமா எடுக்கிறாங்க, ப்ளஸ் ஐஏஎஸும் உருவாக்குறாங்க. அவங்க வரண்டாவோட பிராண்ட் அம்பாசிடர் நான் இருக்கிறதுனால ஒரு இலவச ஒரு 1 day ஒர்க் ஷாப் அவங்க சார்பில் உங்களுக்கு பண்ணித்தர சொல்கிறேன். உங்களுடைய எல்லா குழந்தைகளையும் இங்கே வர வைத்து 1 day சிவில் சர்வீஸ் படிக்கிற ஆசைப்படுறோம்னா, இப்போ சிவில் சர்வீஸ் பற்றி பேசினா மற்றவங்கலாம் கொஞ்சம் டயர்டாயிடுவாங்க. ஏன்னா 2 ஆசிரியர்கள் பேசி தூங்காமல் இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஆசிரியர் கிடையாது. ஸோ அதனால் அந்த சிவில் சர்வீஸில் டீட்டெயில் போல் என்ன எப்படி என்களை மட்டும் நான் கவனம் படுத்துகிறேன். எங்கே அப்படிங்கிறதுல பிராண்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. நான் இன்றைக்கும் பிஹெச் டெக்குன்னு வெளியே சொல்லிக்கிறேன்னா, பிஹெச் டெக்குங்கிறது ஒரு பிராண்டு மட்டும் இல்லை, அலுமினி ஒரு நெட்வொர்க். அதை நீங்கள் திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக உழைக்கணும். சோஷியல் கேபிட்டல் அது. ஸோ எப்படிங்கிறதுல கண்டிப்பாக பிராண்டு. இதை வந்து நீங்கள் இன்னொன்று நான் என்ன சொல்வேன், அந்த கல்லூரியில் சேர்வதற்கு முன் அந்த கல்லூரிக்கு போய் பார்த்துட்டு வாங்க. உள்ளே விட்டால் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். ஒரு 3-4 கல்லூரிக்கு போகிற தப்பு இல்லைன்னா 4 ஆண்டுகள் அங்கே இருக்க போகிறீங்க. ஸோ கல்லூரியில் போய் இந்த கல்லூரி போனோன்னா இங்கே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியும் பிஹெச் டெக்லேயும் எல்லாருமே டாப்பர்ஸ் தான். ஆனால் அங்கேயும் புதுசாக டாப்பர் வருவான். அங்கேயும் ஃபஸ்ட் ரேங்க் உண்டு, லாஸ்ட் ரேங்க் உண்டு. இங்கெல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு மட்டும்தான் அங்கே வருவான். ஆனால் அங்கே வந்தோன்னா அவன் ஸ்கூலில் கடைசி ஆயிடுறான் காலேஜில். ஏன்னா படிக்கிறத விட்டுறோம். காலேஜ் வந்துட்டு அப்படியே சரி அரியர் வாங்காதவன் அரை மனிதன் இப்படிலாம் டைலாக் வச்சுருப்பானுங்க. நான் சொல்லுவேன், படிப்பு சரஸ்வதியை நாம் மதிக்கிறோம். அதனால் சரஸ்வதியை வந்து நாம் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. அவள் நம்மளை உதாசீனப்படுத்திடுவாள். அப்போ என்ன பண்ணுறோம், படிச்சுட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்கு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த இடத்தில் படித்து முடித்து விடணும்னா அரியர் வாங்கிடவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ஃபஸ்ட் இயர் எனக்கு ஒரு பேட் அனுபவம் காலேஜில். ஏன்னா நானும் இந்த கட்டுப்பாடான வீட்டிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போனோன்னா ஃபுல் ஃப்ரீடம் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட் இயர் ஒழுங்காகவே படிக்கலை. இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், மேத்ஸ் ஒன் செம டஃப் சப்ஜெக்ட்டு. ஸோ மேத்ஸ் ஒன்று மட்டும்தான் என்னோடய இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டேன். அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றிடு, இனிமேல் படிக்கிறதுக்கு ஒன்றை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு. கரெக்டாக 50 மார்க் எங்கள் சப்ஜெக்டில் பாஸு. எங்கள் காலேஜில் 52 மார்க் போட்டு காப்பாற்றி விட்டான். இன்றைக்கி வரைக்கும் ஆமாம் இருக்குது. ஸோ படிப்பு, அதுக்கப்புறம் ஸ்கில் செட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமை, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வெற்றி, அதற்கப்புறம் நான் சொல்கிற ரிலவன்ஸ், அதற்கப்புறம் நான் சொல்கிற புகழ், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் எமோஷன். அந்த எமோஷன்னா நல்லவர், வல்லவர், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சமூகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நீங்கள் ஒரு பெரிய அளப்பெரிய பங்காற்றணும் என்று வேண்டிக் கொண்டு என்னை இங்கே அழைத்து சிறப்பித்து ஒரு பேச வாய்ப்பு கொடுத்து உங்களோடெல்லாம் ஒரு உறவு கொண்டாடக்கூடிய அமைப்பை கொடுத்த மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய கேள்விகள் தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். இன்று இல்லை அந்த ஒர்க் ஷாப் அன்னைக்கு எங்களுடைய டீம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி, தாய் தமிழ் வாழ்க, இந்திய தேசம் வாழ்க என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இமோஷன், பணம், பவர், புகழ், ரெலவன்ஸ் மற்றும் ஆர்வம், ஃபேமிலி சஜஷன், ட்ரெண்ட் யூஸ் செய்து லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகலான்னு சொன்ன அண்ணனுக்கு மிக்க நன்றி. நவ் கொஸ்டின் செஷன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். பேரண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களும் கேட்டுக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. யோசிக்காம டக்குன்னு நீங்க நினைக்கிறத கேட்டுருங்க. சார், டாக்டர் அவிஷாட்ட கேட்கணும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தம்பி, கேள்வி கேட்க வந்திருக்கிற சந்தோஷம். உன்னே மற்றவங்க முகத்தை காட்டு, மற்றவங்களுக்கு உன் பேரை சொல்லு, இன்ட்ரடியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரி ராமச்சந்திரன். நான் இப்போ தான் கிளாஸ் 12 முடிச்சிருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார்.
ஆக்சுவலாக நான் வந்து எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் தான் நான் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம், கண்டிப்பாக அது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்ற ப்ரோக்ராமிங்கை சேர்த்து ஸ்கில் செட்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு எக்ஸீடிங், அதாவது பயோமெடிக்கல் எடுத்தால் அந்த பயோமெடிக்கல் கோர்ஸில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக உனக்கு வருவ அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயோமெடிக்கல் எடுத்து படிக்கலாம். ஒரு ஆவரேஜோ இல்லை பிலோ ஆவரேஜோ லெவலில் பயோமெடிக்கல் எடுத்து படிக்கும்போது அதற்கு வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் கம்மி. பட் ஃபாரினில் வந்து அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீ சப்போஸ் எம்எஸ் படிக்கிற பிளான் இருந்துச்சு, ஃபாரினில் போய் படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா இங்கே வந்து சில யூனிவர்சிட்டியில் வந்து டியூயல் டிகிரி ப்ரோக்ராம்னு ஆஃபர் பண்ணுறாங்க. 2 வருஷம் நீ இந்தியாவில் படிக்கலாம், 2 வருஷம் வந்து அமெரிக்காவில் போய் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீ அந்த பிரான்ச்சை எடுத்து படிக்கலாம். தேங்க்யூ சார். சார் தம்பி, நீ கேட்ட கேள்வி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், or otherwise you can do a basic science course like physics or something and then do a specialization in biomedical engineering afterwards, even after mechanical engineering. Number 2. Number 3 is regarding the scope, you can develop yourself into expertise of radiology or medical instrumentation. You can be on the manufacturing side and supplying the hospitals, or you can be on the maintenance side in the hospitals itself, or you can be an expert consultant. But Sir சொல்ற மாதிரி இந்தியாவில் ஸ்கோப் மே பி எமர்ஜிங், நாட் நோ, ரைட்? ஸோ நீ இப்போதைக்கு இம்மீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேச்சுலர் லெவல்லையும் பாசிபிலிட்டி இருக்குது. பேச்சுலர்ஸ் அதர்ஸ் டிசிப்ளின்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ். ஓகே, தேங்க்யூ சார். யாஷிகா உண்ணாமலே வேலம்மாளில் படிக்கிறேன். 10th முடித்து பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் வந்து எம்டி ரேடியாலஜிஸ்ட் பண்ணணும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் ரேடியாலஜிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்காது, ஏஐக்கு தான் ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கேட்கணும். தாராளமாக, there is nothing like, see, if you go into a domain knowledge ன்னு சார் சொன்னாங்க இல்லையா, பேசிக் நாலேஜுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே வரவே வராது. ஸோ ரேடியாலஜி இஸ் அ டொமைன் நாலேஜ். ஸோ ஏஐ மே பி தேர் and you have to hybrid yourself, integrate yourself with AI and radiology afterwards. Radiology by itself is basically radiologyன்றது வந்து X-ray, but later it started emerging into ultrasound, NMR and then CT. CT is X-ray and computer. X-raying computer சேர்ந்தது தானே சிடி, கம்ப்யூட்டரைஸ்ட் டோமோகிராஃபிக் ஸ்கேன் சொல்கிறாங்க இல்லையா, அதில் எக்ஸ்ரேயும் வருது, கம்ப்யூட்டரும் வருது. நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் NMR வந்து இட்ஸ் பேசிக்கலி மேக்னெட்டிக் ரேஸ், யூ ஆர் ட்ரேசிங் வித் அன் எக்யூப்மெண்ட் அண்ட் அகெயின் அசஸிங் தி இமேஜ். ஸோ இது வந்து ஆல்ரெடி இட்ஸ் அ ஹைப்ரிட் ஃபீல்டு ரேடியாலஜி, பட் இட்ஸ் பேசிக் டொமைன் ஆல்சோ. ஸோ ரேடியாலஜிக்கு வந்து ஸ்கோப்பெல்லாம் குறையவே குறையாது, ஒரு காலமும் குறையாது. சார், ரேடியாலஜி முடிச்சுட்டு ஐஎஃப்எஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாமா? வாட் இஸ் ரேடியாலஜி முடிச்சுட்டு ஐஎஃப்எஸ்? வாட் இஸ் தட்? ஐ டோன்ட் நோ. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். தாராளமாக இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு தனியாக கிடையாதுமா. யூ ஹேவ் டு கம் ஃபார் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சியில் உங்களுக்கு கிடைக்கிற ரேங்கிங்கை பொறுத்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் டிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டாப் ரேங்க்கில் வந்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் எடுக்கலாம். அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு ரேடியாலஜி படிக்கிறீங்க? இல்லை, ரேடியாலஜி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போகிறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு ரேடியாலஜி படிக்கணும்? ரேடியாலஜி இஸ் பேசிக்கலி மெடிசின் ப்ளஸ் ரேடியாலஜி. 5.5 வருஷம் மெடிசின் படிச்சுட்டு தான் ரேடியாலஜி படிக்க முடியும். அதர் தேன் தட் ரேடியாலஜி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. படிச்சிங்கன்னா ஸ்கோப்பும் இல்லை. ரேடியாலஜிஸ்ட்னா எம்பிபிஎஸ் 5.5 இயர்ஸ் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் பிஜி ரேடியாலஜி படிக்கணும். அதுவும் படித்ததுக்கப்புறம் ஏன் திருப்பி ஐஎஃப்எஸ்க்குள்ளே போகிறீங்க? இல்லை, ரேடியாலஜி எய்ம், ஐஎஃப்எஸ் ஒரு தாட் இருந்தது, அதனால கேட்டேன் சார். ஓகே, தேங்க்யூ சார்.
எல்லாருமே எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம்னு எல்லாமே நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. பட் எனக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்னது என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன், யூபிஎஸ்சி இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் லைக் இன்ஜினியர்னா இப்போ படித்து முடிச்சோடனே நமக்கு வந்து ஒரு ஒர்க் கிடைக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் ஆண்டர்பிரினர்ஷிப் யூபிஎஸ்சியில் நம்ம வந்து we have to wait for 2-3 years. ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணவே ஒரு 10 years ஆகும். ஸோ யூபிஎஸ்சி 2 years நம்ம ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கணும். ஸோ ஹவு டு ஓவர் கம் த சேலஞ்சஸ்? ஸோ எடுத்தோடனே நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ ஹவு டு ஓவர் கம் த சேலஞ்சஸ் அண்ட் ஃபியர்ஸ்? எக்ஸலண்ட் கொஷின்மா. வேலை கிடைக்கிறதுங்கிறது முக்கியம். நீங்கள் வேலைக்குள்ளே போகணுன்னா இம்மிடியேட்டாக ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக முடியாது. சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 10 years யூ ஜஸ்ட் ஒர்க் அண்ட் தென் ஏர்ன் அண்ட் தென் பி ஆண்டர்பிரினர். சில பேர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு போயிட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் கிளிக் ஆச்சுன்னா தென் தே டெவலப் தேர் ஓன் சாஃப்ட்வேர், செல் இட் ஃபார் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் தென் பிகம் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ பிகமிங் an entrepreneur can be immediate if you have affordability, can be intermittent if you earn yourself, or if you have any fortune at your hands after 2 years or 3 years you can do entrepreneurship. நீங்கள் இன்னொன்று என்ன கேட்டீங்க? யூபிஎஸ்சி லைக் அது ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது, அதில் நிறைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃபெயிலியர்னா ஹவு டு ஓவர் கம் இட்? அதாவது நம்ம பெரிய விஷயத்துக்கு யூபிஎஸ்சியோ ஆண்டர்பிரினர்ஷிப் வேலைக்கு போகிறது ஈஸி. இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படும் பொழுது முயற்சி பண்ணும்போது ரிஸ்க்குன்னு ஒரு காம்பனண்ட் கண்டிப்பாக உண்டு. ரிஸ்க் இல்லாமல் நம்ம பெரிய வெற்றிகளை அடைய முடியாது. சந்திரனில் கால் வைக்கிறத பெருமையாக பேசுகிறோம், சந்திரனுக்கு போகிறது ஈஸியான வேலையா? இல்லை. ஸோ சிவில் சர்வீஸும் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். அங்கே தான் உங்கள் குடும்பமும் சமூகங்களும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்க உதவி சொல்கிறாங்க இல்லையா ஒரு 2 வருஷத்துக்கு, ஸோ அந்த சப்போர்ட்டெல்லாம் அதுக்காக தான். ஆனால் இப்போ நீங்கள் அவங்க முன்னாள் ஒரு மாணவி கேட்டாங்க அந்த ரேடியோலஜிஸ்ட்டு, இது சார் சொன்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் பேட்சில் கேரளாவில் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவரும் ஐஆர்எஸ்ஐ வராரு, எய்ம்ஸில் எம்டி ரேடியோலஜிஸ்ட் முடித்து ஒரு ஐஆர்எஸ் வராரு. எங்கே பிஏ ஹிஸ்ட்ரி 3 வருஷம் படிச்சுட்டு ஐஆர்எஸ், எம்டி ரேடியோலஜிஸ்ட் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐஆர்எஸ். ஸோ 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ எதுக்கு படித்த? நான் வெறும் 3 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டேன். ஐஏஎஸ் எக்ஸாம்ஸுக்கு வந்து கிராஜுவேட்டாக இருந்தால் போதும், எனி கிராஜுவேட். சரியா? இப்போ இன்டெகிரேட்டட் கோர்ஸ்லாம் வந்துருச்சு. நிறைய காலேஜில் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. பிஏ பப்ளிக் பாலிசி வித் சிவில் சர்வீஸ் கோச்சிங்னே இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் 1000 பேர் கிளியர் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன், லக்கி அமங் த பெஸ்ட் ஹார்சஸ் வில் வின். என்ன அர்த்தம்? பெஸ்ட்டு ஹார்சஸில் யார் லக்கி? நாட் லக்கி வில் கிளியர். நீங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் லக்கி ஆகணும். லக்கி எம்பெருமான் சொக்கநாதர் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. பெஸ்ட்டாக இருக்குது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நம்ம பெஸ்ட் ஆகிக்கிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைக்கலையா அவங்க ரேடியாலஜிஸ்ட் ஆகி சிறப்பாக பண்ணலாம். சரியா? நீங்கள் வந்து என்ன படிக்கணும் ஆசைப்படுறீங்க? பிஸ்னஸ் பண்ணிடலாம். ஒரு இன்சிடென்ட்டும் சொல்கிறேன். என்னுடைய பாஸ் அடிஷ்னல் கமிஷனர் ரைடு பண்ணும்போது ஒரு 200 கோடி கம்பெனியை ரைடு பண்ண போகிறாரு. ரைடுக்கு டிசி தான் போவாங்க, டெப்டி கமிஷனர் தான் போவாங்க. ஈவினிங் தான் அடிஷ்னல் கமிஷனர் வருவாங்க. அடிஷ்னல் கமிஷனர் வந்து பார்த்துட்டு இங்கே பார்த்த மாரி இருக்கப்பேன்னு பார்த்தா 2 பேருமே ஜேஎன்யூவில் ஒன்றா இருந்தவங்க. 2 பேருமே யார்? பிஸ்னஸ் கம்பெனி ஓனரும் இந்த அடிஷ்னல் கமிஷனரும் ஜேஎன்யூவில் ஒன்றா படித்தவங்க. 2 பேரும் சிவில் சர்வீஸ் படித்தவங்க. இவர் பாஸ் பண்ணிட்டார், அவர் பாஸ் பண்ணல. திருப்பூரில் வந்து ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. அவரே ரைடு பண்ண இவர் வர்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? உடனே என்ன ஆகும்? சரி, நான் அவனை சப்போர்ட் பண்ணும்பா, என்ன பெஸ்ட்டாக அவனை பண்ண முடியும், எது நியாயம் அப்படின்னு போவாங்க. ஸோ இதில் தோத்தாலும் அதில் ஜெயிக்கலாம். சரியா? ஆனால் அந்த ரிஸ்க் பீரியடை எப்படி நம்ம கடக்கிறோங்கிறது உங்கள் மன தைரியம். அவர் ரவி சொன்னார்லே நம்பிக்கை, ஜெயிச்சே ஆவோன்ட்டு. ஜெயிக்காட்டாலும் பக்கத்தில் இருக்கவங்க இருக்கான், அப்போ பார்த்துப்பாங்கன்னு. அது பெண்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மாப்பிள்ளை சூப்பராக கிடைக்குது. பசங்களுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. சரியா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. 4 அட்டெம்ப்ட் சின்சியராக கொடுங்க. மேக்ஸிமம் 4 அட்டெம்ப்ட். சிவில் சர்வீஸ் 22 வயசில் ஆரம்பிங்க, 27 வயசில் முடிச்சிருங்க. அதுக்கு மேலே அதை தொடர வேணாம். ஏன்னா அது திருமணம், குழந்தைகள் இதெல்லாம் பாதிக்கும். ஸோ 4 அட்டெம்ப்ட்டு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இறைவன் ஆசிரம் இருந்தால் 100% அடிச்சிடலாம். சரியா? வாழ்த்துக்கள். ஐஎஃப்எஸ்க்கு மட்டும் இந்த பாப்பாவுக்கு ஏன் வச்சுக்கணும்,
நம்ம வாஜராம் ரவீந்திரன் சார் சொல்லுவார் டெல்லியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஐஏஎஸ் உடைய எங்கள் மெயின் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லுவார், பெண்கள் தமிழ் பெண்கள் ஐஎஃப்எஸ் போடாதீங்கம்பாரு. ஏன்னா உலகத்தில் 25-30 நாடில் வேலை பார்க்கணும், எந்த மாப்பிள்ளை கூடயே வருவார் 30 நாட்டுக்கு? அப்போ காரைக்குடி செட்டியாரில் மாப்பிள்ளை பார்க்கணும். ஸோ இந்த இது இருக்கிறதுனால அதை யோசிச்சுக்கிட்டு ஐஎஃப்எஸ் போடணும். சரியா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தை முடிச்சிடறேன். என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ பிஎஸ்சி அக்ரி படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கும். பிஎஸ்சி அக்ரி படித்து முடித்த உடனே எனக்கும் வேலை கிடச்சிது. எம்எஸ்சி அக்ரி படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிது. எனக்கு வந்து பேங்க் ஆஃபீஸர் வேலை கிடச்சிது. பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து அன்னைக்கு நான் சொல்கிறது 1985 பேங்க் ஆஃபீஸருக்கு 2100 ரூபா மாதம் சம்பளம். லெக்சரர் வந்து 700 ரூபா சம்பளம், மாதம் சம்பளம். எனக்கு ரெண்டுமே கிடச்சிது. நான் லெக்சரரை தான் ப்ரிஃபர் பண்ணேன். 700 ரூபாயை தான் ப்ரிஃபர் பண்ணேன். 3 மடங்கு அதிகம் 2100 ரூபாய்ன்றது. நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு வழக்கமான செட்டி பிள்ளைங்க மாதிரி பணத்தை எண்ணவெல்லாம் சாமர்த்தியம் பத்தாது. எனக்கு நாக்கில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால் லெக்சரர் தான் பெஸ்ட்டு, என்னுடைய ஸ்ட்ரென்த்து லெக்சரர் தான் பெஸ்ட்டுன்னு 3 times லெஸ்ஸர் சேலரி ப்ரிஃபர் பண்ணேன். என்னுடைய பேரண்ட்ஸும் அப்ஜெக்ட் பண்ணல, உனக்கு எது பிடிக்குதோ போன்ட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு டிசைட், இட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். வெதர் சார் சொன்ன மாதிரி 4 அட்டம்ப்டில் 22லேருந்து 27க்குள்ளே நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். Otherwise, go for any graduate degree, do UPSC, and then try to develop some sort of software or something, and try to click on your own fortune. Okay. Thank you, sir. Thank you. யாருமே அவ்வளோவா ஸ்கோப் சொல்லலையே. நான் சொன்னேன்ப்பா, நான் கவனிக்கல. நான் காமர்ஸை பற்றி லைட்டாக டச் பண்ணேன். இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீல்ட்ஸ் இன் ஆர்ட்ஸ், லிபரல் ஆர்ட்ஸில் காமர்ஸ். காமர்ஸை வந்து லிபரல் ஆர்ட்ஸில் கூட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் பார்ட்லி ப்ரொஃபஷ்னல். காமர்ஸ் இஸ் நாட் அ லிபரல் ஆர்ட்ஸ், காமர்ஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல். காமர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் டிசிப்ளினில் இருந்தாலும் லிபரல் ஆர்ட்ஸில் சேர்க்காதது காரணம் இட் இஸ் ப்ரொஃபஷ்னல். ஸோ யூ கேன் டூ பிகாம். பிகாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்காம் தான் போகணுங்கிறது இல்லை. யூ கேன் டூ சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய செகண்ட் டாட்டர் வந்து பிகாம் முடிக்கும் பொழுது ஏசிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டா. And see, Deloitte is a company that employs 1% of the top 1% of the world. உலகத்தில் டாப் 1% தான் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அதில் she was one among the Deloitte employee, and now she got simultaneously in Big Four. தெரியும் இல்லையா உங்களுக்கு? காமர்ஸ் பற்றி கேட்குறீங்க. Ernst Young, Deloitte, இன்னொன்று தாமஸ், சாரி, PwC and Deloitte. Big Four employ ஆகலாம். Even otherwise, auditors are earning quite a lot. CA, இந்தியாவில் CAயும் tough. Equally, ACCA or CPA. ACCA is for the whole of Europe. Singapore, Dubai, Europe, எல்லாத்துலேயும் ACCA is very popular, and they employ only multinationals based in Europe, Singapore, France, Dubai, Emirates. All of them employ ACCA. Whereas if you want to go to America, you need to do CPA, Chartered Professional Accountant. CPA clear பண்ணணும். நம்ம இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் CA is bit tough. Equally tough for ACCA and CPA, but no doubt you can clear if you have good scoring in commerce. Okay. சார், நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணணும்னு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை 12th முடிச்சுட்டு? இல்லை, பிகாம் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ முன்னால் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ சைமல்டேனியஸாக பண்ணலாம். சைமல்டேனியஸாகவும் பண்ணலாம், பிகாம் பண்ணாமலும் சிஏ பண்ணலாம். எது பெஸ்ட் சார்? பிகாம் முடிச்சுட்டு பண்ணுறது பெஸ்ட், அல்லது சைமல்டேனியஸாக பண்ணுறது பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். முடிச்சுட்டு நீட் ட்ரை பண்ணேன் அண்ட் ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட கேட்டப்போ ஃப்யூச்சரில் வந்து எம்பிபிஎஸ்க்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து ஏஐ இப்போ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஏஐ டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இல்லை, வாய்ப்பே இல்லை. எம்பிபிஎஸ்லாம் எவர் கிரீன் ஃபீல்டு.
அதுக்கு வந்து ஸ்கோப் இல்லைன்னு சொல்கிறத விட பைத்தியகாரத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கனால காம்படிஷன் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லா ஃபீல்ட்லேயும் தான் இருக்குது. எந்த ஃபீல்டில் இல்லை காம்படிஷன்? எல்லா ஃபீல்ட்லேயும் தான் காம்படிஷன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பி a குட் டாக்டர், நான் தான் சொன்னேன், நானே பேசும்போது சொன்னேன்ப்பா, அந்த காலத்தில் நான் படிக்கும் பொழுதெல்லாம் எல்எம்பி டாக்டர்ஸ் தான், எந்த வியாதினாலும் அவர் தான். பட் இன்னைக்கு போனீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா தம்பு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. தம்பு மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்க வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. தே ஆர் தம் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ சயின்ஸ் இஸ் அட்வான்சிங் அண்ட் அட் த சேம் டைம் கன்வர்ஜிங். நான் போய் நான் இப்போ டீனாக இருக்கும்போது வைஸ் சான்சலர் வந்து ஒரு டாக்டர், அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அந்த காலத்தில் எல்எம்பி பண்ணலாம் இப்போ யாரும் பண்ண மாட்டேன்றாங்கன்னு. அவர் சொன்னார், அந்த காலத்தில் நாங்கள்லாம் டாக்டரை சயின்ஸாக படித்தோம், இந்த காலத்தில் டாக்டரை டெக்னாலஜியாக படிக்கிறாங்க. என்னென்னா எலும்பு உடஞ்சி போச்சுன்னா எப்படி சர்ஜரி பண்ணுறதுன்னு டெக்னிக் கொத்தனார் கட்டடம் கட்டுற மாதிரி இந்த செங்கல் இப்படி வச்சு இப்படி சிமெண்ட்டை பூசுகிற மாதிரி எலும்பை கொண்டாந்து வச்சு ஸ்க்ரூவை போட்டால் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கைனிகாலஜிஸ்ட்னா அந்த காலத்தில் ஆயா பார்த்த வேலை, ஒரு டெலிவரி, ஒரு அபாஷன், ஒரு டிஎன்சி கிளியர் பண்ணால் போதும், கைனி வேலை முடிஞ்சது. அதனால் டெக்னிக் மட்டும் படிச்சுக்கிறாங்கன்றாரு. இஃப் யூ வாண்ட் டு பி a குட் டாக்டர், யூ நீட் டு ஸ்டடி வெல், ஹேவ் சயின்ஸ் அண்ட் தென் டெக்னாலஜி இஸ் ஒன்லி அன் அவுட்ஃபிட். ஸோ சி தீஸ் ஆர் ஆல். சொல்லப்போனால் அந்த டாக்டர் ஒன்று நீ காம்படிஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ MBBS எவர் கிரீன் ஃபீல்டு. தெர் இஸ் நத்திங் லைக் தெர் வில் பி நோ ஸ்கோப். ஏஐ கேனாட் டூ எனி. மனுஷன் பண்ணுற எல்லாத்தையும் ஏஐ பண்ண முடியாதுப்பா. இல்லை, ஆனால் பேசிக் விஷயம்லாம் ஏஐ எடுத்துக்கணும்ல. இப்போ ஒன்றும் வேணாம், கூகுளை பார்த்து நீ மருந்து சாப்பிட முடியுமா? டாக்டர்கிட்ட தானே போகணும். பிகாஸ் கூகுளில் நீ என்னென்னலாம் ஃபீட் பண்ண முடியாதோ அதெல்லாம் டாக்டர் கண்ணால் பார்ப்பார், கையால் ஃபீல் பண்ணுவார். பட் நம்ம அதையெல்லாம் வந்து நம்ம செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ ஃபீட் பண்ண முடியாது கூகுளுக்கு. அது மாதிரி தான் ஏஐயும். புரியுதா? ஓகே, தேங்க்யூ சார். அன்னை மீனாட்சி மொட்டக்குபுரமுனியை வணங்கி பெரியோர்கள் மற்றும் குழந்தை செல்வங்கள் உள்ளிட்ட அவைக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து 10th and 12th எல்லாமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப எல்லாம் வந்து ஒரு 0.1 தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. எல்லாருமே நல்லா ப்ரிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கீழச்செவப்பட்டியை சேர்ந்த எஸ் ராமநாதன் RM வாசவி அவர்களின் புதவி. பரிசு வழங்க முதுமுனைவர் திரு RM கதிரேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா எதுக்கு அவங்க வந்து ஊரை செல்றோம்னா அவங்க அப்பா அம்மா தான் அதுக்கு வந்து அவங்களுக்கு தான் பெருமை வந்து அவங்களால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடிஞ்சிருக்கு. தேங்க் RM ஹரிதா. இந்த சீட் அண்ணே நீங்களும் நல்லா வந்து கை தட்டி அவங்க வந்து உற்சாகப்படுத்தணும். அடுத்தது வந்து செல்வி கோபிகா பி. கோபிகா. நீங்க கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் பிரைஸ் வந்து ஏகப்பன் சின்னம்மாள் அவர்களின் புதல்வன் என் ராஜ ஏகப்பன் அவர்கள் தகப்பனார் வந்து வாங்கிக்குவாங்க. நன்றி. சன் வந்து காலேஜுக்கு அட்மிஷன் இதாக போய் பரிசினை வழங்க டாக்டர் வி. ரவி அவர்களை அழைக்கிறேன்.
10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் பிரைஸ் கல்லுப்பட்டியைச் சேர்ந்த லேனா அழகப்பன் ஆரம் அலமேலு அவர்களின் புதல்வி ஆரம் அபூர்வா தெய்வானை. டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் பிரைஸ் வந்து சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்களை மேடைக்கழிக்கிறோம். டென்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் அண்ணே தேங்க்யூ அண்ணே. தலைவரின் அனுமதியோட ஒரு 2 நிமிஷம் இந்த டாக்டர் முத்தையா அண்ணன் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று எல்லோரும் பேசப்படுகிறார்கள். நம்மளோட வந்திருக்க எல்லாரும் வைஸ் சான்சலர் ரவி, ஜாயிண்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களாம் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம துறையிலே வந்து நம்ம நகரத்தாரோட இது பேரனே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. அவங்க வேறு யாரும் ஒன்றும் இல்லை, டாக்டர் எம்ஆர் முத்தையா அவரோட கிராண்ட்சன் வந்து டாக்டர் குமார் முத்துராமன். அவங்க வந்து சேர் ப்ரொஃபஸர் ஃபார் த யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ். அவங்க வந்து 28 வருஷம் வந்து அனுபவம் உள்ளவங்க. 48,000 பேருக்கு வந்து ஆன்லைனில் டீச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வந்திருக்காங்களாம் ஊருக்கு. அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும்னா டாக்டர் முத்தையாவை வந்து கேட்டுக்கணும்னு சொன்னாங்க. அவங்க நம்பர் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. 944 31 51 770. வேறு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டுங்க. அவங்க வந்து 3 இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த இது ஜாயிண்ட் டைரக்டராக இருக்காங்களாம். ஒன் ஆஃப் த கிரேட் லேக்ஸ்ன்னு ஒரு காலேஜ் வந்து நான் நேற்று வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேப்பரில் வந்து பார்த்தேன். எம்பிஏக்கு வந்து டயர் 2ல் வந்து கிரேட் லேக்ஸுங்கிற ஒரு காலேஜ் வந்து ரொம்ப பிரபலமான காலேஜ். அது வந்து சென்னையில் இருக்குது. அதில் இவங்க வந்து ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்காங்களாம். நான் நேற்று என் டாக்டருக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எம்பிஏக்கு பார்க்கும்போது கிரேட் லேக்ஸ் வந்து நம்ம டயர் 2ல் இருக்குது. அது நல்ல இன்ஸ்டிடியூஷனு சென்னையில் இருக்குது. இப்போ அவங்களே சொன்னாங்க, அவங்க வந்து சொன்னாங்க எதாக இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வள்ளியப்பன், நான் பார்த்து இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம துறையிலே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் வந்து பயனடைய வேண்டும். அப்புறம் வந்து நான் வந்து உங்கள் எல்லாருமே வந்து ஒன்று பேசிட்டு போயிருக்காங்க. என்னோட தரப்புலேருந்து நான் ஒன்றே வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஃபயர் இருக்கணும் உடம்புல. வந்து எப்போவுமே ஒரு ஃபயர் இருந்து நம்ம வந்து அது வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்கன்னா முத தப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் மைக்கை பிடிக்கணும்னு இருப்பேன். அதுதான் எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறது. இப்போ வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்னென்ன கூகுள் எல்லாமே மற்றது சர்ச் பண்ணி இதில் தான் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதே விட்டுட்டாங்க.
ஹிந்து நியூஸ் பேப்பர் படிங்க. எல்லா துறையிலுமே வந்து நீங்கள் வந்து திறமையாக வருவீங்க. நீங்கள் வந்து 6வதுல இருந்து சும்மா ஹெட்டிங்ஸ் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிக்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்கள. 15 நிமிஷம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி வந்தீங்கன்னா அதை படித்தாவே நம்ம வந்து எல்லாமே நம்ம இன்னைக்கு உள்ள வேர்ல்டில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்ன ப்ரொஃபஸர் சார், என்ன அண்ணே நான் சொல்கிறது, ஹிந்து பேப்பர் வந்து படித்தாவே, இங்கிலீஷ் பேப்பரை படித்தாவே, ஏன்னா இன்றைக்கி யாருமே பேப்பரே படிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இன்றைக்கி தேவையாக இது நெட்டில் பார்த்துட்டு போயிடுறாங்க. பேப்பரை ஒன்று படித்தாவே போதும். நம்மளுக்கு எல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுதான் நான் கன்வே பண்ண வேண்டியது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 60 மார்க்ஸ் வாங்கினோம்னா நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம ஹார்ட் ஒர்க் புட் பண்ணோம்னா சென்டம் வாங்கலாம். அது வந்து என் டாட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் 60 மார்க் தான் வாங்கினா +2ல். அவள் எப்படி சென்டம் வாங்க போகிறான்னு நான் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து இது டியூஷன் சென்டரில் கேட்டேன். மாதம் 5000 ரூபா வந்து டியூஷன் கேட்டாங்க. டேடி நான் வந்து 5000 வருஷத்துக்கு நான் 60,000 ரூபா கொடுத்து நான் படிக்கலை, நான் நிச்சயம் சென்டம் வாங்கிடுவோம்னா அதே மாதிரி சென்டம் வாங்கினேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வந்து கோட்டு. நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம வந்து கோட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் வரும். நம்ம அதனால நல்லா வந்து இது பண்ணி வரணும். தேங்க்யூ. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி அண்ணன். கல்வி நிதி வழங்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மதுரை நகரத்தார் சங்க துணைத் தலைவர் திரு ஏ சொக்கலிங்கம் அவர்களை அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள். திரு அண்ணாமலையண்ணன் மேனாள் தலைவர் அவர்களுக்கு வழங்குமாறு கூப்பிட்டுள்ளோம். என் ஹரிஹரன் கோணாபட்டு, அடுத்தது ராமநாதன் ஆவணிப்பட்டி, விசி வெற்றிவேல் அரண்மனை சிறுவயல், அந்த பக்கம் முன்னாடி, பாமா ஐஸ்வர்யா சண்முகநாதபுரம், ருக்மணி சண்முகநாதபுரம், இந்த பாமா ஐஸ்வர்யா, அஞ்சு ருக்மணி சௌந்தர்யா சண்முகநாதபுரம், மேனாள் தலைவர் திரு ஏஆர் சோமசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கணும். முத்து சத்யன் கடியாப்பட்டி, ஸ்ரீனிவாசன் கடியாப்பட்டி, வெயிட் பண்ணிட்டு ஸ்ரீனிவாசன் கடியாப்பட்டி முடிஞ்சதில்லை, அது ரெண்டும். அடுத்தது ஐஸ்வர்யா அளவாக்கோட்டை, ஐஸ்வர்யா அளவாக்கோட்டை, அன்னபூரணி காரைக்குடி, ஆமாம், தெய்வலட்சுமி தேவகோட்டை, நிவாசினி தேவகோட்டை, இல்லை அப்புறம் நிவாசினி, யோகஸ்ரீ, அடுத்து பாகனேரி செந்தாமரையண்ணன் வாங்க கொடுங்க. அபர்ணா பாகனேரி,
அபர்ணா பாகனேரி அதை வாங்கிக்கோங்க. சிவகார்த்திக் PL சிவகார்த்திக் நெற்குப்பை, என் வள்ளியம்மை கோட்டை. இந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கறதுக்கு வைரவங்களுடைய முன்னாள் தலைவர் நம்ம திட்டாணி அண்ணன் அவர்களை கூப்பிடுது. இந்த ஒரு நிமிஷம். சிவகார்த்திக், அடுத்தது வள்ளியம்மை. வேதிகா கீழப்பங்குடி, வேதிகா கீழப்பங்குடி. சுதர்சன் நடராஜபுரம், சுதர்சன் நடராஜபுரம். அடுத்தது ஹரீஸ் மையப்பன் தேவகோட்டை. ஓகே. அடுத்து பிள்ளையார்பட்டி ட்ரஸ்டி மெய்யப்பண்ணன், நீங்க வந்து கொடுங்க. எம் ஹரிகிருஷ்ணா தேவகோட்டை, ஹரிகிருஷ்ணா தேவகோட்டை. ஸ்ரீ சண்முகநாதபுரம், ஹரிகிருஷ்ணா முன்னாடி முன்னாடி. எல்எஸ் சிவஸ்ரீ, சிவஸ்ரீ. கோபிகா நாட்டரசங்கோட்டை, கோபிகா நாட்டரசங்கோட்டை. யாழினி செவூர். ஓகே, நீங்கள் கூப்பிட்டுருங்க சொன்னார். அடுத்து மகளிர் சங்கத்தினுடைய தலைவி விசாலாட்சி அண்ணாமலை அவர்கள். தம்பி திவ்ய தரிசினி நேமத்தான்பட்டி, திவ்ய தரிசினி நேமத்தான்பட்டி. சிவகணேசன், சிவகணேஷ் குருவிக்கொண்டான்பட்டி, சிவகணேஷ் குருவிக்கொண்டான்பட்டி. அவங்க பிரதரா. ரக்ஷிதா குருவிக்கொண்டான்பட்டி, சாய் ரக்ஷிதா, சாய் ரக்ஷிதா குருவிக்கொண்டான்பட்டி. யாசிகா உண்ணாமலை கோணாப்பட்டு, யாசிகா உண்ணாமலை கோணாப்பட்டு. ஓகே. அடுத்து ஆரம் அண்ணாமலை வாங்க. ஸ்ரீ சேதுலக்ஷ்மி கோணாப்பட்டு, ஸ்ரீ சேதுலக்ஷ்மி கோணாப்பட்டு. சுப்பையா அரவிந்த் குளிபிரை, சுப்பையா அரவிந்த் குளிபிரை.
அழகம்மை ஓனாச்சிறுவயல், பி வித்யா பள்ளத்தூர், ஜனனி குளிபிரை, ஜனனி கே அழகாபுரி, ஜனனி கே அழகாபுரி, எடுத்துக்குவாங்க. இன்னும் வந்து ஒரு 10 இருக்கு. அண்ணே விஸ்வநாதன் அண்ணே, நீங்கள் ஒரு 4-5 பேர் கொடுங்க. எஸ் ஜெயலட்சுமி தேவகோட்டை, மீனாட்சி சுந்தரம் தேவகோட்டை, ரைட், சி மீனா கண்டமாணிக்கம், ஐயன் காளீஸ்வரன் தேவகோட்டை, காசி விஸ்வநாதன் கீழப்பூங்குடி, காசி விஸ்வநாத் கீழப்பூங்குடி, எஸ் மையம்மை நடராஜபுரம், ஏ ராஜஸ்ரீ கருங்குளம், இல்லை பூஜா ஸ்ரீன்னு இருக்கு, இதில் ராஜஸ்ரீன்னு இருக்கு, பூஜா ஸ்ரீ, பூஜா ஸ்ரீ கருங்குளம், இதில் தப்பா இருக்கு, நாச்சியப்பன் கருங்குளம், இன்னும் 5 இருக்கு. ரைட், நாகராஜா அரிமளம், ஹேமாஸ்ரீ காரைக்குடி, ஹரிணி பாகனேரி, ஹரிணி, விஷ்ணுபாலா பாகனேரி, விஷ்ணுபாலா பாகனேரி, அபிராமி கீழப்பூங்குடி, எஸ் லக்ஷ்மணன் தேவகோட்டை, எஸ் லக்ஷ்மணன் தாவரன் சூமரோட சாமி வர்றாங்க. நன்றி உரை. நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? நன்றி உரை. இந்த நன்றி ஒரு அப்புறம் பாண்டி வந்து அந்த பையன் பேர் இவர் சரி. இன்றைய மதிய உணவு வழங்கிய மதுரை வாழ் பாகநேரி நகர்த்தார் அவர்களுக்கு செல்வகுமார் அவர்கள் சார்பாக திரு செல்வகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. செல்வ கணேஷ், சாரி, போயிட்டாரா? சரி வாங்க, நீ வாங்க.
சிறப்பான முறையில் மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ் செய்த திருமதி அலமேல் சுப்பிரமணியன் தேவகோட்டை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து மாநகிரி கார்த்தி நாகப்பா அவர்களை அழைக்கின்றோம். இவர்கள் நம்முடைய மாநகிரி சமூகையா அவருடைய பேரன் ஆவார். இறைவணக்கம் இருக்காங்களாப்பா? இறைவணக்கம் பாடிய பாமா ஐஸ்வர்யா ருக்மணி சௌந்தர்யாவை அழைக்கின்றோம். வராங்களா? சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சரி, சாப்பிட்டு வந்துடும். நன்றி உரை துணைத் தலைவர் திரு ஏ சொக்கலிங்கம் அவர்கள். இங்கு வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்து நமது குழந்தைகளுக்கு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பதோடு எப்படி படிக்க வேண்டும் என்பதையும் மிகச் சிறந்த முறையில் எடுத்துரைத்த 3 சீஃப் கெஸ்ட் அவங்கவுங்க துறையில் ரொம்ப சிறப்பாக நமக்காக எடுத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாகனேரி வாழ் நகரத்தார், மதுரைவாழ் பாகனேரி நகரத்தார் மதிய உணவு வழங்கினார்கள், அவர்கள் நன்றி. மற்றும் வந்திருந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி. கேமரா பாருங்க, கேமரா பாருங்க சார். அப்படியே இங்கே பாருங்க சார். நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க சார், கொஞ்சம் இங்கே வாங்க சார். ரெடி ஸ்மார்ட் சார். அப்படியே இங்கே பாருங்க சார், இந்த கேமரா பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே ரெடி ஸ்மைல். தெரியல